ஆரம்பத்துல அம்மாவும் ரொம்ப ரொம்ப உற்சாகத்தோட தான் இந்த விளையாட்டை கலந்துட்டாங்க. ஆனா நாளாக சலிச்சு போய் அலட்சியம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பாவுக்கும் தம்பிக்கும் சலிக்கவே இல்லை. தம்பி பிறந்த கதை அற்புதமான கதை. தெரியுமா? இல்லப்பா, அதெல்லாம் தம்பி செஞ்சது. தம்பி செஞ்சா? அப்பாவுக்கு இவனை பத்தின சூச்சம் ரூபங்கள் தனக்குள்ள ஒரு பயங்கரத்தையே புதைச்சுக்கிட்டு படர்ந்து விரிஞ்சு நீண்ட ஒரு பெருமூச்சு விட்டு ஸ்கூல் மிஸ் என்ன பாடம் நடத்தாங்கன்னு கேட்டேன். தெரியலப்பா, நான் ஸ்கூல் போய் ஒரு வாரம் ஆகுது. நான் உண்மை குப்பியா பாத்துறீங்க பாத்தேன். உனக்கு ஸ்கூலுக்கு மட்டும் போகாம இருக்கா? ஸ்கூல் வச்சிரேன். ஒழுங்கா உங்களோட பாடத்தை மட்டும் படி. புரியுதா? புரியுதா இல்லையா? கைவர முடிய ஜிப்பாவும் கால்வர காலாடையுமா தூய வெண்மையாடைய தரிச்சிருந்தது பின்ன குமார போல காட்சியளிச்சாரு. ஸ்கூல்ல உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா? தம்பி சொன்னா எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த கூட தெரியுது நாடகத்துக்கு இன்னும் உண்மையாலுமே ஒரு உயிரோட்டம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே பார்த்த கூட தெரிஞ்சுது. நான் பசியோடு வந்தேன், ஆனால் பசி காணாமல் போச்சு நாடகத்தை பார்த்ததில்லை. ஒரு நிகழ்த்து கலைக்கு இப்பொழுதும் பார்வையாளர்கள் வந்தது ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் கைத்தட்டல் அதுதான் முக்கியம், அதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் நிதி எல்லாமே. பார்வையாளர்கள் உங்களோட கைத்தட்டல் என்னைக்குமே இருக்கணும். உண்மையாலுமே இந்த நாடகமானது மிக சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருந்துச்சு. அதுல தம்பி அருமையா நடிச்சாரு. தம்பியோட அப்பாவா இருக்கிறது அவரோட சூப்பரா நடிச்சாரு. அவர் சிரிப்பு நான் கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸையும் நெக்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வருவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்ப்போம். நல்லா வந்து நிறைய என்கரேஜ் பண்ணி நல்லா சூப்பரா பண்றாங்க. நல்லா உங்களால முடிஞ்ச ஃபண்ட்ஸ் கொடுங்க, எல்லாம் உங்களால முடிஞ்சது பண்ணுங்க. ரொம்ப நன்றி. எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை இருந்தது, ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை பலனுள்ள ஞாயிற்றுக்கிழமை நான் மனசுல நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லா பக்கமும் போய் டிராவல் பண்ணி நிறைய போட்டுட்டு இருக்காங்க. நான் தோட பேசுறப்ப சொல்லியிருந்தாரு கலைஞர்களை போட்டாங்க அப்படின்ட்டு. எங்களுக்குலாம் அப்ப பாக்குறதுக்கு டைம் இல்லை. அதனாலயே வந்து இங்க வந்துடணும் எப்படியாவது. ஏன்னா அவங்க எப்படி பண்றாங்கன்னு நம்ம திரும்ப பார்க்கணும். ஒரு நாடகத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கும் 4-5 டைம் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து பார்த்தோம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலாக உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே என்னன்னா ஒரு சிபிஎஸ்சியாக இருக்கா, பையன் இங்கிலீஷ் பேசுகிறானா அப்படிங்கிறத தாண்டி அவன் வந்து அவனோட வாழ்க்கையை சொல்லி கொடுக்குதா அந்த அந்த கல்வி அப்படிங்கிறத யாருமே பார்க்கறது இல்லை. ஒரு தம்பி நடித்த அந்த ஆத்மன்ற கதாபாத்திரம் மாதிரி நான் நிறைய மாணவர்களை பார்த்துருக்கிறேன். நானும் அப்படின்னா இருந்திருக்கோம். அதுலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு அந்த பேரண்ட்டுக்கு வந்து அவ்வளோ கைடன்ஸ் தெரியாது. இப்போ இந்த பேரண்ட் பண்ண மாதிரி, அதாவது இவர் நடித்த கேரக்டர் பண்ண மாதிரி ஒரு சில பேரண்ட் வந்து ரொம்ப தவிப்பாங்க. பண்ணிட்டாரு, அது தெரியாது நிறைய பேரண்ட்டுக்கு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பிரச்சனையை வந்து எனக்கு இப்படி ஒரு கதை இருக்குன்னு தெரியாது. நாடகமாக இதை மாற்றிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான விஷயம். பசங்களுக்கு நம்ம எல்லா விஷயங்களும் துணிச்சு இதை பண்ணு அதை பண்ணுன்னு டம்ப் பண்ணுறதை தாண்டி ஒரு அழகான ஒரு எஜுகேஷன் எப்படி எடுத்து போனோம்னா ஒரு அழகான பயணத்தை அந்த குழந்தைக்கு தரணும். அந்த அக்கா சொன்ன மாதிரி இப்போ எல்லாம் தியரிட்டிக்கலாக போகும்போது ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் சொல்லி தரும் போது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு இன்னும் சொன்னால் நாங்கள் இன்னும் நல்லா டீப்பாக படிப்போம் அப்படின்றது வந்து சரி சும்மா தான் எதை ஆக்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, நல்லா இருக்குண்ணா. இன்னும் நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கு, தெரியப்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும். செயலை செய்யும்போது நம்ம அதை யதார்த்தமாக செய்யணும். அந்த யதார்த்தத்துக்கு மேலே அவங்களுடைய அந்த நடிப்புன்றது இல்லாமல் அதே மாதிரி ரியலாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளவு பெரிய நண்பராக எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அப்படியே அனைத்தும் மறந்துட்டு அப்படியே உள்ள நீங்க பண்ற ஆக்டிவ் அப்படியே உள்ள வர மாதிரி இருக்கு. மிகப்பெரிய அற்புதமா இருக்குது. உண்மையிலே என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். வந்தனையும் தம்பி தான் ஆடினாரு. வந்தனையும் நம்மளை பரவசப்படுத்தினாரு. நம்ம தான் போயிட்டு அருமையாரா சூப்பராரான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இவர் வந்தாரு. இவர் நடிப்பு பட்டை கலைஞர் சிவாஜி. இவர் தந்தையா நல்லா பண்ணியிருந்தாரு. அடுத்தடுத்து நீங்க வளரணும். ஆனா இன்னைக்குமே நாடகம் இருக்குது, உயிரோட்டம் இருக்குன்னா உங்களால தான். ரொம்ப வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேல வளரணும். முதல்ல அந்த கதை வந்து எங்களுக்கு உள்ள ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு. பேக்ரவுண்டு மியூசிக் எல்லாமே செம்மையாக செஞ்சுருந்தாங்க. அந்த கேரக்டரில் வந்து அப்பாவோட கேரக்டர் ரொம்பவே எங்கள் மனசை ஒரு மாதிரி பண்ணுச்சு. அவரோட நிலைமை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நல்லா இருந்திருக்கு.
இந்த 40 மினிட்ஸ் அப்படின்னாலுமே அந்த 40 மினிட்ஸ் ஃபுல்லாவே எனக்கு புரிஞ்சுது. ஒவ்வொரு விஷயமும் வியப்பா பாக்குறது என்ன அப்படின்னா லைட்டிங்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா, அந்த ஒரு சின்ன விஷயத்த கூட வந்து அழகா லைட்டிங்ஸ்லாம் செம்மையா பண்ணியிருந்தாங்க. அது நான் நோட் பண்ணேன். இன்னைக்கு நடத்தின தம்பி அப்படிங்கிற ஒரு நாடகம் வந்து யூஸ்வலாக நவீன நாடகங்கள் மேலே இருக்கிற ஒரு விமர்சனம் என்னன்னா, அது யாருக்கும் அவ்வளோவா புரியாது, அது ரொம்ப உன்னிச்சு கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் இது அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் பலதரப்பட்ட மக்களுக்கும் எல்லாருக்கும் எளிமையாக புரியக்கூடிய ஒரு வகையில் இருந்த நாடகம். சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரியான ஒரு நாடகம். இந்த மாதிரியும் நவீன நாடகங்கள் இருக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக போய் நாடகம் பாருங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு என்னன்னா இதுக்கப்புறம் இங்கே கண்டினியூவாக இது அதிகமாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. இன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம கொடுப்போம். இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது, இணையதளம் சேனல் இருக்குது, அதில் போடுவாங்க எப்போ நாடகம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க போடும்போது நம்ம வந்து பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை. இன்றைக்கி நான் வந்து பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருந்தாங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த நாடகத்தை இன்னும் மேன்மேலும் சிறப்பாக்குறது உங்கள் கையில் இருக்குது. இன்னும் நிறைய பேர் கூப்பிட்டு வாங்க. நன்றி. இந்த நாடகத்தை வந்து இன்னும் மேற்படி ஏகப்பட்ட காட்சிகளை வந்து அரங்கேற்றணும். அதிகப்படியான பார்வையாளர்கள் வரணும். அதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உழைக்கணும். ஒவ்வொருத்தரும் இந்த தகவலை வந்து பரிமாறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாமு இயக்க சார்பாக ஈரோடு நாடக கலைஞர்களுக்கும் கௌதம் சித்தார்த் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.